சமூக நீதி காவலர், சமநீதியில் அனைத்து மக்களும் சமரசமாக வாழ வேண்டும் என்ற கொள்கையை கொண்ட தியாகி, அறுபத்தி 67வது நினைவு நாளை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உரிமை மீட்பு குழுவின் சார்பாக ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நினைவு அஞ்சலியை செலுத்தியிருக்கின்றோம். அவர் கண்ட கனவு அனைத்து மக்களும் சமநீதியோடு வாழ வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து பல பகுதிகளிலிருந்தும் அனைத்து பகுதிகளிலிருந்து வருகை புரிந்து அவருக்கு தங்களுடைய நினைவு அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கின்ற நல்ல நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? திருமாவளவனுடைய மது ஒழிப்புக்கு வந்து உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்களா சார்? அழைப்பு வந்து கொடுத்துருக்காங்களா சார்? அதிமுக கொடுத்துருக்காங்க. அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்கள் பொதுவாகத்தான் மதுவை தமிழகத்திலிருந்து துடைத்து எரியப்பட வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் கலந்து பேசி நாங்கள் முடிவெடுப்போம். ஸ்பெசிபிக்கா யாரையும் கூப்பிடல, அவர் பொதுவாக தானே சொல்லியிருக்காரு. ஒத்த கருத்துடையவர்கள் வரலாம் என்று ஆதரவு தெரிவிக்கலாம் சொல்லியிருக்கிறார். கைது விவகாரத்தில் இந்த அரசு வந்து ஆன்மீகவாதிகளை தொடர்ந்து கைது செய்கிறது எல்முருகன் பேசியிருக்கிறார். பொதுவாகவே பள்ளிகளில் எந்தவித ஜாதி மதங்களுக்கு அங்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதுதான் நீதியாக இருக்கிறது. அது யார் போய் மாணவருடைய இளம் பிஞ்சுகளுடைய மனதில் விசைவதையை விதைத்தால் அது தடுத்து நிறுத்த வேண்டும். அந்த வகையில் தீவிர விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் என்ன பேசினார் என்பதை விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். விசாரணை முடிவில் தெரிய வரும் என்று தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய நினைவிடத்துக்கு அனுமதி வழங்க மாவட்ட நான் தான் செஞ்சிருக்கேன்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் நேற்று பேசியிருக்காரு. ஆர்பி உதயகுமார் கருணாநிதியுடைய நினைவிடத்துக்கு அனுமதி வழங்க நான் தான் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை பத்தி உங்க கருத்து என்னது? உதயகுமாருக்குலாம் நான் என்றுமே பதில் சொல்லுவதில்லை என்ற கொள்கை முடிவில் இருக்கிறேன். சார், உங்க அதிமுக ஒருங்கிணைப்பு குழு நிலைப்பாடு இப்ப எப்படி சார் இருக்கு? என்ன ஸ்டேஜ்ல சார் இருக்கீங்க? எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தொண்டர்களுடைய உரிமையை மீட்கின்ற அந்த தர்ம யுத்தத்தில் நாங்கள் இன்றைக்கு வெற்றியடைந்திருக்கிறோம். தன்னந்தனியாக சுயேட்சை வேட்பாளராக ராமநாதபுரத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பொதுத் தேர்தலில் சின்னமில்லாமல் கட்சியினுடைய கொடி இல்லாமல் தன்னந்தனியாக நான் தேர்தலில் நிற்கின்ற பொழுது சுயேட்சை சின்னமான பலாப்பழம் சின்னத்தில் 3,42,000 வாக்குகள் பெற்றிருக்கிறேன். பதிவான வாக்குகளில் 33% வாக்குகள் பெற்ற சுயேட்சை வேட்பாளர் நான் ஒருவன் தான் என்பதை இதிலிருந்து தமிழக மக்களும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பது நிரூபணமாயிருக்கிறது. ஒரு சுயேட்சை இந்தியாவிலே ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இன்னொரு சுயேட்சை வேட்பாளராக நான் 33% பதிவான வாக்குகள் 33% பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் எங்களுடைய தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற அந்த போராட்ட களத்தில் மக்களுடைய ஆதரவும் தொண்டர்களின் ஆதரவும் எங்களுக்குத்தான் இருக்கிறது என்பது இந்த தேர்தல் மூலமாக, நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக அவர்கள் அளித்த ஆதரவின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற கேட்குறீங்களா? ஆக இன்றைய தினம்
எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தியாகி இமானுவேல் ராஜசேகரனுடைய சேகரனாருடைய நினைவிடத்தில் வந்து அஞ்சலி செலுத்திருக்கும் உங்களையெல்லாம் கால்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றதை நான் உங்களை விட பெருமையாக கருது என்பதை தெரிவித்து வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி உரை விடுவது. நன்றி, வணக்கம்.